ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த தேசம் பகுதி ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க, வாழ்றவங்க, உங்களை சத்தி இருக்கக்கூடிய எல்லா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களை பார்த்து சொல்லணும், இந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன அந்த குடும்பத்தில் நிம்மதி தங்கும். ஏன்னா தேவன் வாசம் பண்ற ஒரு வீடு, கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம். தேவனுடைய பாதுகாப்பு அங்க இருக்கும், தேவனுடைய பராமரிப்பு அங்க இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கும், தேவனுடைய சகல விதமான நன்மைகள் அந்த வீட்டில் தங்கி இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்களா, அப்பா நம்ம வீட்டில் நிம்மதியா இல்லையே, நம்ம பெரிய சந்தோஷமா இல்லையே, நம்ம பல மேன்மையா இல்லையே. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாலாக் ராஜா பார்க்கிறான், வளமுள்ள அரசன் அவன் பார்க்கிறான். அவன் பார்க்கும் பொழுது நாடோடிகளாய் தான் இஸ்ரவேல் மக்கள் பயணித்து செல்லுகிறார்கள். ஆனா அவங்கள பார்த்துட்டு இவனை பார்த்தா எப்படி தெரியுதான், அவங்களுக்கு முன்னாடி இவன் ரொம்ப அற்பமா தெரியுறானா. நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் உன்னோடு கூட இருந்தால் நாட்டை ஆளுகிற அரசன் கூட உனக்கு முன்னாடி தோற்று போவான். கர்த்தருடைய பிள்ளையே, ஏன்னா உன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா அவன் அப்படி பார்ப்பான் பாரு. பாலாக் பார்க்கிறான், பா என்ன சூப்பரா இருக்கிறாங்க, என்ன அற்புதமா இருக்கிறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவு அற்புதமாய ஆண்டவர் அவங்களை வச்சிருந்தாங்களாம். நான் சொல்றேன், நானும் நம்ம பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளா, தேவ பக்தியுள்ள சந்ததியாய் நாம் திகழ்ந்து விடுவோமே ஆனால், தெய்வத்துக்கு எல்லா விதத்திலும் முக்கியத்துவத்தை பிரதானத்துவத்தை நாம் கொடுத்து விட முடியுமே ஆனால், தாவீதுக்கு எல்லா அரச சபையிலே அத்தனை மேன்மைகள் இருந்தாலும் அவனுடைய மனசும் உள்ளமும் உணர்ச்சியும் உணர்வும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனையே வாஞ்சிக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், உங்க குடும்பம் பழுகுங்க, உங்கள் பிள்ளைகள் பழுகுவார்கள். நாளைக்கு நாம இருக்குமோ இல்லையோ, நம்ம சந்ததிகள் நம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் நாம் விதைத்த விதைகள், சத்திய விதைகள், வசன விதைகள், தேவ பக்திக்குரிய விதைகள், தேவ வசனத்துக்கு அடுத்த விதைகள் நம்மையோடு கூட முடிந்து விடக்கூடிய விஷயம் அல்ல. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலே நீங்கள் செய்யக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நல்ல முடிவுகள், நல்ல நல்ல தீர்மானங்கள் உங்களோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல. அது உங்க வீட்டை ஆசீர்வாதம் பண்ணும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணும், உங்கள் சந்ததிகளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும். அப்ப இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல தீர்மானம். இன்னைக்கு நான் வீட்டில் நான் ஜெபம் பண்ண போறேன், குடும்பமா நாங்க ஜெபம் பண்ண போறோம், வேதத்தை நாங்க வாசிக்க போறோம், வார்த்தை வசனத்தின்படி நாங்கள் வாழ போறோம் அப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்ல தீர்மானம். நான் சொல்லட்டுமா, அதனுடைய பலனை நீங்களும் புசிப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் புசிப்பார்கள், உங்கள் பின் சந்ததி எல்லாம் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும். ஏன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனை கனப்படுத்துகிறீர்கள், ஜீவனுள்ள தேவனை பிரதானப்படுத்துகிறீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன கனப்படுத்துறவங்களை நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட தெரியுமா அதை சொல்றாரு? குட்டி சாமுவேல் கிட்ட சொல்லி ஏலி கிட்ட சொல்லுங்கிறார். யார்கிட்ட சொல்ல சொல்றாரு? ஏலி கிட்ட சொல்ல சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏலி கிட்ட சொல்ல சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? ஏலியும் அவன் குடும்பமும் யாரை கனப்படுத்தல? கர்த்தரை கனப்படுத்தல. ஏலி என்பவன் ஏதோ எலி பிடிக்கிறவன் நினைக்காதீங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தின் ஆசாரியன். ஏலி யார்? சீஃப் பிரீஸ்ட், அவன் பெரிய பிரீஸ்ட். கடவுளையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு தெய்வீக ஒரு சேவையை செய்யக்கூடியவன். ஆனா அவனும் அவன் பிள்ளைகளும் என்ன பண்ணலையா? தெய்வத்தை கனப்படுத்தலையா? அப்ப எப்படி தெய்வத்தை கனப்படுத்துறது? நான் சொல்லுகிறேன், ஆலய கூடி வரவு தெய்வத்தை கனப்படுத்துறது, வசனத்தின்படி வாழ்வது தெய்வத்தை கனப்படுத்துவது, வார்த்தையின்படி ஜீவிப்பது தேவனை கனப்படுத்துவது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேலின் புஸ்தகத்திலே ஏலி தெய்வத்தை கனப்படுத்தவில்லையாம். ஏலி தெய்வத்தை என்ன பண்ணலையாம்? ஆனர் பண்ணவில்லையாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேருக்கு ஆசாரியனா இருக்கிறான், பேருக்கு அவன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா அவன் வீட்டுல ஜெபம் கிடையாது, அவன் வீட்டுல வேத தியானங்கள் கிடையாது. அந்த குடும்பம் பேருக்கு ஆசாரிய குடும்பம்,
வெளிப்புற பார்வைக்கு அது ஆசாரிய குடும்பம், ஆனால் உள்புற பார்வைக்கு அது அநியாய குடும்பம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன கனப்படுத்தல, என்னால் அவங்களை கனப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், வெளிப்புற பார்வைக்கு அல்ல, என் குடும்பம் அநியாய குடும்பம் அல்ல, ஒரு ஆசாரிய குடும்பமா இருக்க வேணும், ஒரு ஜெபிக்கிற குடும்பமா இருக்க வேணும், ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுகிற குடும்பமா என்னுடைய குடும்பம் இருக்க வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் தேவன் கனப்படுத்துகிறார். அவர்கள் வேதத்தை பிரசங்கிக்கலாம், அது பெரிய விஷயம் இல்ல. பிரசங்கிக்கிற வார்த்தையின்படி வாழ்கிறார்களா, அதுதான் பிரதானமான விஷயம். தேவன் அதை பார்க்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். நம்ம நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் எத்தனை பேர் சொல்ல போறோம், நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேணும், கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேணும். அப்போ வீட்டில் நல்லா கவனிங்க, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஜெபிப்பதை காண்கின்றார்களா? செவுத்துக்கு பேசிட்டேன், ஐ எம் வெரி சாரி. நம்முடைய பிள்ளைகள் நாம் ஜெபிப்பதை பார்க்க வேணும், நாம் வேதங்களை தியானிப்பதை நம்முடைய குழந்தைகள் பார்க்க வேணும். நம்ம குழந்தைகள் ஜெபிப்பதை நம்ம கண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. சொல்றேன்யா, ஜெபம் பண்ண சொல்றேன், பண்ண மாட்டுதியா. மற்றதெல்லாம் பண்ணுதில்ல, மற்றதெல்லாம் செய்ய தெரியுதில்ல. பண்ணவில்லை என்றால் பண்ண வைக்க வேணும். அல்லேலூயா. சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை, என்ன பண்றது, விட்டுட்டேன். விடக்கூடாது. ஏலி விட்டு விட்டானாம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 1 சாமுவேல் 2:12 வாசிங்க பார்க்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஆசாரிய குடும்பத்தில் இருந்தாலும் பேயின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யாரப்பா இவர்கள்? ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஆசாரியனின் குடும்பம், அவனுடைய பிள்ளைகள் யாரை அறியவில்லையா? சத்தமா சொல்லுங்க. ஏன் அறியல? ஏன் அறியல? ஏன்னா ஏலி பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து அறிவிக்கவில்லை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு ஃப்ரெஷ் நோட் புக்கு, நாம் தான் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே எப்படி வருது பாருங்க வசனம், ஆனா நம்ம தான் நடத்துறதே இல்லை. பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நாம் தான் நடத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ பெயர் இருக்கிறபடியினால், ஞானஸ்நானம் எடுத்தபடியினால் நம்ம கர்த்தரை அறிஞ்சிட்டோன்ற அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆழமான உறவு தான் தேவனை அறிகிற அறிவில் நம்மை வளர வைக்கிறது. அதுதான் கர்த்தரை கனப்படுத்த வைக்கிறது. அது நிமித்தமாக தான் தேவ பிள்ளையே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. நம்முடைய நல்வாழ்வு சிறக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய சந்ததிகள் சந்தானங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமேயானால் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ச்சி அடைய வேணும். கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் திகழ வேணும். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? ஆனா ஏலி என்ன பண்ணிட்டானா? அவர்கள் தேவனை குறித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை அவன் அறிவிக்காமற் போய்விட்டானாம். கடந்த நாட்களிலே சில சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது அதிர்ச்சியான ஒரு தகவல் நான் வாசித்தேன். நான் உங்களோட அதை ஷேர் பண்றேன். அமெரிக்கா மாகாணத்திலே நியூயார்க் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் ஒரு 6 கொடூரமான குற்றவாளிகளை அடைத்து வைத்திருந்தார்களாம். அந்த 6 பேரையும் விசாரிக்கும் பொழுது அந்த 6 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாம். மிக கொடூர குற்றவாளிகள். ஆனா அந்த 6 பேரும் ஒரே குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு பொறி தட்டுகிறது. இவங்க ஹிஸ்டரியை புரட்டி எடுக்கணும், யார் இவங்கெல்லாம் என்று வரலாறுகளை பேர்த்தெடுக்கிறார்கள். யார் இவர்கள்? இவருடைய மூதாதையர்கள் யார்? எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? எங்கிருந்து வருகிறார்கள்?
என்று ஹிஸ்டரி எடுக்கும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அதாவது கர்த்தரை அறிந்த குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன், அவன் ஒரு புரட்சியாளனாய் மாறுகிறான். மேக்ஸ் ஊக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 1700களில் வாழ்ந்த ஒரு மனுஷன் மேக்ஸ் ஊக்ஸ். இந்த மேக்ஸ் ஊக்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். ஆனால் தன்னுடைய பெற்றார்களால் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவன் மறுப்பு தெரிவித்தவன். அவனுடைய தாயும் தகப்பனும் அவனுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட்டார்கள். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையாய் இருந்தவன் மேக்ஸ் ஊக்ஸ். வளர்க்கப்பட்ட நாட்களிலே அவன் பல துன்மார்க்க சிநேகிதர்களோடு பழகி தன் ஜீவியத்தை கெடுத்தது மாத்திரமல்லாமல் கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய நாத்திக கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த கோட்பாடுகளை கடைபிடித்து அந்த கோட்பாடுகளிலே ஒரு புரட்சியாளனாய் வாழ்ந்தவன், கடவுள் இல்லை என்ற மறுப்பு பேச்சாளன். இந்த மேக்ஸ் ஊக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் கடவுள் மறுப்பாளராய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்தான். அவர்கள் இருவரும் புரட்சியாளர்கள், கடவுள் மறுப்பை பேசக்கூடிய புரட்சியாளர்களாய் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். அந்த சந்ததியில் இருந்துதான் இந்த 6 குற்றவாளிகளை எடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த 6 குற்றவாளிகள் அந்த சந்ததி என்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இவங்க ஜெனரேஷன்ல வந்திருக்காங்க, ஏன் இப்படி கொடூர குற்றவாளிகளாய் இவர்கள் மாறினார்கள் என்று சரித்திரங்களை புரட்டி பார்த்தால் அந்த மேக்ஸ் ஊக்ஸினுடைய ஜெனரேஷன்ல இருந்து 600 பேரை எடுத்திருக்கிறார்கள். அந்த 600 பேர் பின்னாட்கள் எப்படி ஆனாங்களாம், 310 பேர் பிச்சைக்காரர்களாய் மாறினார்களாம், 150 பேர் கொடூர குற்றவாளிகளாய் மாறினார்களாம், 7 பேர் படுகொலை செய்யக்கூடிய கொலையாளிகளாய் மாறினார்களாம், 100 பேர் மொடாக்குடியர்களாய் மாறினார்களாம். மீதி உள்ளவர்கள் எல்லாருமே பாலியல் தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறான தொழிலில் ஈடுபட ஆரம்பித்தவர்களாம். இந்த ஹிஸ்டரியெல்லாம் எடுத்தாங்களாம். இப்படி குற்றம் புரிந்தவர்களை அமெரிக்க அரசாங்கம் சிறைப்பிடித்து அவங்கள சிறையில் அடைத்து அவங்கள போஷித்து சாப்பாடுலாம் கொடுத்து அவங்கள பராமரிக்கணும் இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு காசு பணம் செலவாகும்ல. இவனுடைய சந்ததிக்கு அமெரிக்க அரசாங்கம் செலவழித்த தொகை மாத்திரம் $12,50,000 இந்திய ரூபாயில் ரொம்ப அதிகமா இருக்கும். பாருங்கள், கடவுளை, தெய்வத்தினுடைய உறவை துடிந்து கொண்ட மேக்ஸ் ஊக்ஸ் தேவ வார்த்தைக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தபடினால் அவனுடைய வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவனுடைய முழு சந்ததியும் பாதிக்கப்பட்டது. அதே 1700ஆம் ஆண்டுகளிலே மேக்ஸ் ஊக்ஸ் என்ற புரட்சியாளன், நாத்திக புரட்சியாளனோடு கூடவே சேர்ந்து அந்த மாகாணத்திலே ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரசங்கியார், போற்றப்படக்கூடிய பிரசங்கியார், அன்றைக்கு எழுப்புதல் பிரசங்கியாராய் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதே காலகட்டத்திலே அவருடைய பெயர் ஜோனத்தான் எட்வர்ட். இதெல்லாம் வரலாறு சரித்திரங்கள். ஜோனத்தான் எட்வர்டும் மேக்ஸ் ஊக்ஸும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த ஜோனத்தான் எட்வர்டும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர், வளர்க்கப்பட்டவர், தன் தாய் தகப்பனாரால் கர்த்தருக்குள் சிற்சையிலே போதனையிலே வளர்க்கப்பட்டவர். இன்றைக்கும் கிறிஸ்தவ புத்தக நிலையிலே ஜோனத்தான் எட்வர்டுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அமெரிக்க மாகாணத்திலே பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதர். இப்போ அவருடைய ஜெனரேஷனை பார்க்கிறாங்க, அவருடைய சந்ததியில் வந்ததான பிள்ளைகள் என்னவெல்லாம் ஆனார்கள் என்ற ஹிஸ்டரியை எடுக்கிறாங்க பாருங்க. எடுத்து சொல்லுகிறார்கள், அவனுடைய சந்ததியில் ஏறக்குறைய 1400 பேரை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. அந்த 1400 பேரில் 100 மிஷனரிகளாய் உருவாக்கப்பட்டார்களாம், 100 பேர் எழுப்புதல் பிரசங்கியாராய் உருவாக்கப்பட்டார்களாம். அதில் 13 பேர் யூனிவர்சிட்டியில பிரசிடென்டாய் திகழ்ந்தார்களாம், 65 பேர் யூனிவர்சிட்டியில லெக்சரர்ஸாக உருவாக்கப்பட்டார்களாம், 3 பேர் பொலிட்டிஷியன் லீடரா வந்தாங்களாம், 30 பேர் ஜட்ஜாகவும் 100 பேர் லாயர்ஸாகவும் வந்தாங்களாம், 60 டாக்டர்ஸ், 75 ராணுவ வீரர்கள், ஆர்மியில் இருக்கக்கூடியவர்கள்,
80 அரசாங்க உத்தியோகத்தை செய்யக்கூடியவர்கள், மீதமுள்ள அத்தனை பேரும் கிராஜுவேட்ஸ், மற்ற அத்தனை பேரும் அந்த குடும்பம் அந்த அமெரிக்கா தேசம் போற்றுகிற குடும்பமாய் திகழ்ந்ததாம். இரண்டாவது, அந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு இந்த குடும்பத்தால் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு புத்தகமே எழுதி வச்சிருக்காங்களாம். இந்த சந்ததி, ஜோனத்தான் எட்வர்டுடைய சந்ததி, அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளையின் பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு, சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் திகழ்ந்திருக்கிறார்களாம். ஒரு பக்கம் மேக்ஸ் வூக்ஸ் இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஜோனத்தான் எட்வர்ட் இருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் குழந்தைகளை யாராக நீங்கள் உருவாக்க போகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை எப்படிப்பட்ட குடும்பமாய் நீங்கள் வடிவமைக்க போகிறீர்கள்? நாளைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய சந்ததிகள் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்களா, சாபமாய் இருக்க போகிறார்கள் என்பதை நாம் தான் முடிவெடுக்கிறோம், நாம் தான் தீர்மானிக்கிறோம். இன்றைக்கு நாம் தரமாய் தீர்மானிக்க வேண்டும். என் குடும்பம் தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வளர வேணும். இதோ என் பிள்ளைங்க படிச்சா போதும், பட்டம் எடுத்தா போதும், சம்பாதிச்சா போதும், திருமணம் பண்ணா போனோம், குழந்தை பெற்றா போதும் என்ற ஒரு சாதாரண நிலையிலே வாழ்ந்து விடாதீர்கள். இதெல்லாம் வேண்டியவைகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதைவிட பொறுப்பு நமக்கு அதிகம் உண்டு. நம்முடைய குழந்தைகளை தேவ பக்தி உள்ளவர்களாய், நம்முடைய வீட்டை தேவ பக்தி உள்ளவர்களாய், நம்முடைய நாட்டை தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்ற மாறாத பொறுப்பு நமக்கு இருக்கிறது பிள்ளைகளே. அப்போதான் நான் சொல்றேன், கர்த்தர் ஏற்படுத்திய உடன்படிக்கை நிறைவேறும், தேவ உடன்படிக்கை நிறைவேறும், தேவ தீர்மானம் நிறைவேறும், தேவ திட்டம் நிறைவேறும். அப்படி நிறைவேற வேண்டுமையானால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னைக்கு சாப்பிட்டோமா, செக் பண்றோம்ல. இன்னைக்கு எல்லாம் வேலையெல்லாம் கரெக்டா போச்சா, இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சோமா, எல்லாம் கரெக்டா பார்க்கிறோம்ல. அது போல இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோமா? நானும் பார்க்கிறேன், ஐயா புள்ள நல்லா படிக்கணும் ஐயா, ஜெபம் பண்ணுங்கய்யா. நிறைய பேர் சொல்றாங்க, பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும்யா, நல்ல வரன் வரணும்யா, நல்ல வேலை கிடைக்கணும்யா, நல்ல எதிர்க்கலாமையா. ஒன்று கூட என் புள்ள நல்லா ஜெபிக்கணும் ஐயா, என் புள்ள நல்லா உபாசிக்கணும் ஐயா, என் புள்ள கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழணும் ஐயா. ரொம்ப அபூர்வமா 2-3 பேர், அவ்வளவுதான். தெய்வ பிள்ளைகளை, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றைக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு நீங்கள் உங்களை சரண்டர் பண்ண ஆரம்பிப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் வந்து நிலையாய் தங்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் செய்ய முடியாத ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிறைவாய் தேவாதி தேவன் தந்தருளுவார். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா நமக்குன்னு சில உத்தம பொறுப்புகள் இருக்கிறது. நாம் அதை ஒரு நாளும் தவற விட்டுறவே கூடாது. ஏலியின் குமாரர்கள் பேயின் பிள்ளைகளாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் கர்த்தரை அறியாம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். கேட்டாலும் கேட்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், உன் கணவருக்கும் உன் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டே இரு பிள்ளையே. இன்னைக்கு அலட்சியப்படுத்துகிற உன் பிள்ளைகள், இன்னைக்கு அலட்சியப்படுத்துகிற உன் குடும்ப உறுப்பினர்கள் நிச்சயமா இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்குள் ஊடுருவி பாய்ந்து மிகப்பெரிய எழுப்புதல் பிரளயம் விழிக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும், உன் குடும்பம் நிறைவான குடும்பமாய், நிம்மதியான குடும்பமாய், சம்பூர்ணங்கள் பெற்ற குடும்பமாய் இருக்கும். ஏன் நாம் எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம்? பணம் உண்டு, செல்வம் உண்டு, அழகு உண்டு, எத்தனை வளங்கள் உண்டு. ஆனா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, பரிபூர்ணம் இல்லாத சாபமான சந்ததிகளை பெற்றெடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த அபத்தமான நிலை நம்முடைய சந்ததியில் வந்துவிடக் கூடாது என்றால் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய், ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் தேவ பக்தியுள்ள குடும்பமாய் நீர் மாற பண்ணுவீராக. ஏலியை விட சில பேர் யோசிக்கலாம், ஐயா யாருக்கோ பிரசங்கம் பண்றாரு, எங்க குடும்பம் அப்படி இல்லை, நாங்களே செம சூப்பர்ல, நாங்கள் அப்படியே தேவ பக்தியில அப்படியே பறக்கிறவங்கள. பக்கத்துல பார்த்து கேளு, ஏலியின் குடும்பத்தை விடவா? அவன் ஆசாரியன் அல்லவா, ஆலயத்தில் இருக்கிற குடும்பம் அல்லவா, அவனே அந்த குடும்பமே பிள்ளைகள் அறியலைன்னா என்ன அர்த்தம்? ஏலி கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை.
அப்ப நான் சொல்லட்டுமா, அறிவிக்காவிட்டால், அறிவிக்கப்படாவிட்டால் அவர்கள் ஒரு நாளும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் குடும்பத்துல என் வீட்டுல முதல்ல நான் எழும்பணும்,